ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி குழம்பு. இது இந்த மழைக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இதை நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் குறையும். ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, கேஸ் ட்ரபிளுக்கு நல்லது சொல்லுவாங்க. நல்லா பசி எடுக்கும், பித்தத்தை போக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 10 பூண்டு, 10 பல், கொத்தமல்லி, ஒரு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 10லேருந்து 20 மிளகு. இது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் துவரம்பருப்பு மிளகும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லெண்ணெய் இது மாதிரி தான் பொங்கும், செக்கு நல்லெண்ணெய். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்தது ஒரு வானல் வச்சுட்டு அதில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஒரு 10-20 வெந்தயம் போட்டுருவேன். இந்த வெந்தயம் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. எதுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும், கிரேவியாக வரும். அதுக்காக இந்த குழம்பு நான் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம், அதனால திட்டமாக தான் வைக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு இப்போவே போட்டோம்னா நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி கூடவே வதங்கின பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான மிளகா பொடி, இந்த அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சுடுங்க எடுத்து. அதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நான் இந்த குழம்புக்கு. நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டு இதே 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம புளி பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை இந்த குழம்புல சேர்த்துடுங்க. இந்த வானலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு நல்லா திக்காகி வரும். நல்லா இந்த அளவு திக்கான பிறகு குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நல்லா போதும். இந்த அளவு குழம்பு கொதித்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிட்டு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் வச்சுருக்கிறேன். ரைஸ்க்கு இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம். இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் இதான் இஞ்சி காரக்குழம்பு, மிளகு ரசம், அண்டு கோஸ் கூட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.